ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. திருநீரை நம்ம பூசிக்கிறோம்ல, இதுல 5 வகை சொல்றாங்க. அந்த 5 வகை திருநீர் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு ரக்ஷை, இன்னொன்னு சாரம், இன்னொன்னு பஸ்மம், அப்புறம் பசித்தம், விபூதி. இது 5 தான் 5 வகை திருநீர். ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். ரக்ஷைனா என்ன? சுமனை அப்படிங்கிறது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள்ல ஒன்னாம். இந்த பசுவானது சிவனது ஈசான்ய முகத்திலிருந்து தோன்றியதாம். அத்துடன் இந்த பசுவானது சிவப்பு நிறத்தினை உடையதுன்னு சொல்றாங்க. இந்த பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய திருநீரை தான் ரக்ஷைன்னு சொல்றாங்க. அடுத்ததா சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சுஷீலை அப்படிங்கிறது சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள்ல ஒண்ணு. இந்த பசுவானது சிவனினுடைய தற்புருஷ முகத்திலிருந்து தோன்றியதாம். அதோட இந்த பசுவானது வெண்ணிறத்தை உடையதாம். அதனால இந்த பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய திருநீரைத்தான் சாரம்னு சொல்றாங்க. 5 வகை திருநீர் இருக்கு. இந்த 5 வகை திருநீர் என்னெல்லாம் அப்படிங்கும்போது ரக்ஷை, சாரம், பஸ்மம், பசித்தம், விபூதி அப்படின்னு சொல்றோம். இதுல ரக்ஷைனா என்ன, சாரம்னா என்னன்னு பேசியாச்சு. இப்ப பஸ்மம்னா என்ன? சுரபி அப்படிங்கிறது சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள்ல ஒன்று. இந்த பசுவானது சிவனினுடைய அகோர முகத்திலிருந்து தோன்றியதாம். அது மட்டும் இல்ல, இந்த பசு அப்படிங்கிறது வெண்ணிறத்தை உடையது. இந்த பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய திருநீற்றைத்தான் பஸ்மம் அப்படின்னு சொல்றாங்களாம். அடுத்ததாக பசித்தம். பத்தரை அப்படிங்கிறது சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள்ல ஒன்றாம். இந்த பசுவானது சிவனினுடைய வாமதேவ முகத்திலிருந்து தோன்றியதாம். அத்துடன் இந்த பசுவானது வெண்ணிறத்தை உடையதுன்னு சொல்றாங்க. இந்த பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய திருநீரைத்தான் பசித்தம்னு சொல்றாங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீருன்னு சொல்லி நம்ம திருநீர் இட்டுக்கும் போது அந்த திருநீரை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரக்ஷை, சாரம், பஸ்மம், பசித்தம் வரைக்கும் பேசியாச்சு. பாக்கி இருக்கிறது விபூதி. இந்த விபூதினா என்ன? தந்தை அப்படிங்கிறது சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள்ல ஒன்று. இந்த பசுவானது சிவனினுடைய சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றியதாம். அதோட இந்த பசுவானது கபில நிறத்தை உடையதாம். இந்த பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய திருநீற்றை தான் விபூதின்னு சொல்றாங்க. ஆக 5 வகையான திருநீர். சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்களினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த திருநீரை, அதாவது ஒவ்வொரு பசுவிலிருந்து வரக்கூடிய திருநீருக்கும் அந்த சாணத்திலிருந்து வரக்கூடிய திருநீருக்கும் ஒவ்வொரு பெயர். 5 வகை திருநீரை பற்றி பேசினோம் இல்லையா? இந்த திருநீற்றை இன்னும் ஒரு 4 வகைகளாக அதனுடைய செய்முறையிலிருந்து பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த கல்பம் அப்படின்னா என்னன்னா, கன்றோடு கூடிய நோயற்ற பசுவினுடைய சாணத்தை பூமியில விழாம தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்களால சிவாகினியில் எரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது கல்ப திருநீரம். அடுத்தது அணுகல்பம் அப்படின்னா, காடுகளில் ஆரண்யங்களில் கிடைக்கக்கூடிய பசுஞ்சாணங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுறது அப்படிங்கிறது அணுகல்ப திருநீரம். இன்னும் 2 வகை சொல்றாங்க, உபகல்பம், அகல்பம் அப்படின்னு. 5 வகை திருநீர், அதாவது சிவனால் உருவாக்கப்பட்ட 5 பசுக்களினுடைய சாணத்திலிருந்து செய்யக்கூடிய 5 வகை திருநீரை நம்ம ரக்ஷை, சாரம், பஸ்மம், பசித்தம், விபூதின்னு சொல்றோம்னு சொன்னேன். அதே போல தயாரிக்கப்படக்கூடிய முறையை வைத்து அதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதுதான் கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம். இந்த கல்பம், அணுகல்பம் பத்தி பேசினோம் இல்லையா? இப்ப உபகல்பம் அப்படின்னா, மாட்டுத் தொழுவம் அல்லது மாடுகள் மேயக்கூடிய இடங்கள்ல இருந்து எடுத்த சாணத்தை காட்டுத்தீயில் எரித்து அதுக்கப்புறம் சிவாக்னியில் எரித்து எடுக்கப்படுறது அப்படிங்கிறது உபகல்ப திருநீரம். அகல்பம் அப்படின்னா, அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது அகல்ப திருநீர்னு சொல்றாங்க. இப்படி நம்ம நெற்றியில் எடுக்கக்கூடிய விபூதி அல்லது திருநீர்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாம்பல், பொதுவாக சாணத்தை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல், அது சிவன் தன்னுடைய திருமேனி முழுக்க பூசக்கூடியதுன்னு சொல்லுவோம். பொதுவாக சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் திருநீர் நெற்றியில் எப்பவும் விட்டுப்பாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.